ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் பன்னீர் பராத்தா பண்ணலாமா? இதை பண்றதுக்கு காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி சாப்பர்ல போட்டு ஃபைனா சாப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸுக்கு கொஞ்சமா சில்லி பவுடர், சாட் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த காலிஃப்ளவர் ரெடி ஆகிறதுக்குள்ளேயுமே நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு சப்பாத்தி மாவு மில்லட்ஸ் மாவு தான் எடுத்துருக்கிறேன். காலிஃப்ளவர் குக் ஆனதும் பன்னீரை துருவி அந்த காலிஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்து செய்யக்கூடிய என்ன டிஷ்ஷா இருந்தாலும் அது கூட கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த மிக்சர் ஃபுல்லா கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆலு பராத்தா போடுற மாதிரியே தான் நிறைய உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சு நான் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிறேன். எங்க வீட்டு குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ள வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சு கொடுத்தா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் இதை கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.